வெண்பாவ காப்பாத்த போறது ஒரு முக்கியமான நபர் தான் இப்போ வந்து காப்பாத்த போறாரு. அதுவும் விஜய் கூட இருக்க அந்த முக்கியமான நபர் தான் வெண்பாவ காப்பாத்துறாங்க. எப்படி அவங்க காப்பாத்துறாங்க அப்படிங்கிறது தான் பெரிய விஷயமா பேசப்பட போகுது. ஏன்னா, இதில வெண்பாவ வந்து சுடர் வந்து அவங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப ரகு ஒரு பக்கம் திகைச்சு போயிருக்கிறாரு. மல்லி பரிதவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. விஜய் என்ன செய்றதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா, மல்லி ஒரு பக்கம் மயங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு அழுத்தம் குடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த சுடர் வந்து பணத்துக்காக விஜய்க்கு அழுத்தம் குடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு விஜய்க்கு ஒரு ஃபோன் வரும். அந்த ஃபோன்ல யார் அப்படின்னா குணா பேசுவார். அதாவது விஜயோட பிஸ்னஸ் பார்ட்னர் தான் அவரு. அப்போ அந்த இடத்துல வந்து மல்லி அந்த ஃபோனை எடுத்து பேசுவாங்க. மல்லி பேசின உடனே படபடன்னு உனக்கு என்ன வேணும்? பணம் தானே வேணும், என் குழந்தைய விட்டுரு அப்படிங்கிற மாதிரி படபடன்னு பேசியிருந்தாங்க. அப்போ அந்த விஷயத்த அந்த குணா வந்து காதில் வாங்கிக்கிறாங்க. அப்போ விஜய்கிட்ட என்ன அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ஒன்றும் இல்லை, நார்மல் தான் அப்படின்னு பிஸ்னஸை பற்றி பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ இந்த விஷயம் அப்படியே விட்டுருவாங்களா அப்படின்னு பார்த்தா அதை தான் விட மாட்டாங்க. அதன் பிறகு வந்து விஜயும் அந்த குணாவும் சந்திப்பாங்க. அப்போ விஜய் வந்து குணா கிட்ட 50,00,000 ரூபா பணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லுவாங்க. இல்லை அவங்ககிட்டயே கேட்பாங்க. அப்போ இவ்வளோ பணம் எதுக்கு அப்படிங்கும்போது வேறு வழியே இல்லை, விஜய் சொல்லி தான் ஆகணும். இன்னொன்று குணாவுக்குமே அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா மல்லி சொன்ன விஷயம் எல்லாமே அவங்க காதில் விழுந்துருச்சு. அப்போ விஜய் சொல்லட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த குணா வந்து காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் பணம் அப்படின்னு கேட்கும்போது அந்த குணாவுக்கு புரிஞ்சு போயிடுது என்ன விஷயம் அப்படிங்கிறது. அப்போ அவங்க வந்து இந்த பிரச்சனை வெண்பாவை வந்து இந்த மாதிரி சுடர் வந்து கடத்தி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதை கேட்டுட்டு அதிர்ச்சி ஆயிருந்தார் அந்த குணா. அதன் பிறகு அவரோட பிஸ்னஸ் அப்படி பார்த்துட்டு இருப்பார். அந்த நேரத்தில் தான் அந்த குணா கிட்ட யார் சிக்கிறா அப்படின்னா இந்த நவீன் சிக்கிறாங்க. நவீன்னா அவர் நேரடியாக சிக்க போகிறதில்ல. குணா ஒரு இடத்துல இருந்து காரில் எல்லாம் ஃபோன் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் பக்கத்தில் இருந்து நவீன் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஆப்போனண்ட்டில் நவீன்கிட்ட வந்து யாருன்னா சுடர் பேசுவாங்க. அதாவது வெண்பா பேரை யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த வெண்பா பேரை யூஸ் பண்ணும்போது தான் அந்த குணாவோட காதில் வந்து அந்த விஷயம் விழுது. அப்போ பக்கத்தில் தானே நவீன் பக்கத்தில் தான் குணா வந்து இருக்கிறாரு. அப்போ அவருக்கு பக்கத்துலேயே அந்த காதில் வெண்பாங்கிற விஷயம் விழுந்த உடனே அவர் வந்து அப்படியே ஷாக் ஆகிருந்தார். அப்போ இதில் வந்து அந்த நவீனை வந்து ஃபாலோ பண்ணுறாரு. நவீனை ஃபாலோ பண்ணும்போது அங்கே வந்து வெண்பா இருக்கக்கூடிய இடம் தெரிஞ்சிருது. அப்போ நேரடியாக அவரால் போய் அந்த இடத்துல வெண்பாவை மீட்டுற முடியுமா அப்படின்னா அதெல்லாம் செய்ய மாட்டார். ஏன்னா அது ஆபத்தான இடம் அப்படிங்கிறது தெரியும். அப்போ இந்த இடத்துல மெல்ல பிடிக்கணும் அப்படின்னா அதை வந்து விஜய்க்கு தகவல் சொல்லுவாங்க. அதன் பிறகு விஜய் வந்து போலீஸோடு போய் இல்லை பணத்தை கொடுக்குறதுக்கு சுடரை வந்து அந்த இடத்துக்கு வர சொல்லுவாங்க. அப்போ வர சொல்லும்போது தான் குணா வந்து பக்கவாக அவங்கள பிடிப்பாங்க. அதே நேரத்தில் வெண்பாவையும் காப்பாற்றுவாங்க அப்படிங்கிறது தெரியுது. அப்போ இந்த விஷயங்கள் தான் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா நேரடியாகவே குணா வந்து வெண்பாவை வந்து காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கருத்து வந்து இருக்க தான் செய்யுது. என்ன மாதிரி அப்படின்னா, ஏன்னா வெண்பாவில் இனி தப்பிக்க முடியுமா அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா ஒரு வாட்டி தப்பிச்சாங்க, அந்த இடத்துலையே கரெக்டாக இந்த நவீன் கையில் போய் மாட்டிக்கிட்டாங்க வெண்பா வந்து. அதனால் இனிமேல் வந்து சுடார் வந்து அந்த வெண்பா விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. அவங்க தப்பிக்காத அளவுக்கு தான் ஏதாவது ஒன்று பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து குணா நினச்சா அந்த இடத்துல காப்பாற்றுவாங்க. நினச்சாங்கிறத விட குணாவுக்கு அந்த சந்தர்ப்பங்கள் வாய்ப்பு எல்லாமே கிடைக்கும். அப்படிங்கும்போது ஈஸியாக வெண்பாவை காப்பாற்றிடுவாங்க அப்படிங்கிறது தெரியுது. இல்லை அப்படின்னா போலீஸோட கூட்டு போய் அவங்கள வெண்பாவை காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டு வருவாங்க. அப்போ அதுக்கப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா அங்கே வந்து இந்த சுடர் வந்து போலீஸில் அரெஸ்ட் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரிய வருது. இதுதான் என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்னங்கிறதையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.